லுக்கை மட்டுமே பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்க இந்த காலத்துல தன்னோட லுக்கால சினிமாக்குள்ள வந்து இன்னைக்கு அந்த லுக்கே தேவையில்லாம நரைச்ச முடி நரைச்ச தாடியோட இன்னைக்கு 3 எழுத்து பேர் தியேட்டர் ஸ்கிரீன்ல வந்தா இன்னைக்கு அந்த படம் தான் இந்தியாவோட மாஸ் ஹிட் ஓப்பனிங். அஜித் குமார் அப்படிங்கிறது வெறும் பேர் இல்ல, விடாமுயற்சி அப்படிங்கிற சொல்லுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல மெக்கானிக்கா இருந்த பையன்கிட்ட போய் நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நடிக்க போக வேண்டியதானே அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தமிழ் கூட ஒழுங்கா பேச தெரியாம மனசுல வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு அமராவதி அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு. என்னதான் நடிப்பு ஒரு தொழிலா இருந்தாலும் ரேஸ் ஓட்டுறதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு ரேஸ்ல அவருக்கு எதிர்பாராத விதமா மிகப்பெரிய விபத்து நடக்குது. எல்லாரும் மாதிரியும் 10ஓட 11வது ஆளா இவரும் காணாம போயிடுவாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ திரும்பவும் கடுமையா உழைக்கிறார். இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு அவரோட போட்டோ சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆனா இன்னைக்கு இந்தியாவோட ட்ரெண்டிங்கே அதுதான். நடிப்புக்காக, ஸ்டைலுக்காக, டான்ஸுக்காக ஃபேன்ஸ் இருக்கிற இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சியோட உழைக்கிற ஒரு நல்ல மனுஷனுக்காகவும் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் மறுக்க